ஹலோ நண்பர்களே, குவைத்திலிருந்து 2,36,000 வெளிநாட்டவர்கள் குவைத் விமான நிலையம் வழியாக வெளியேறியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத் மன்னர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்தியர்கள் பாஸ்போர்ட்டில் ஒய்ஃப் நேமை சேர்க்கணும் அப்படின்னா புதிய நடைமுறைகள் இருக்குது. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக தியாக திருநாள் பக்ரீத் பெருநாளினுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்லுவீங்கிறத நம்புகிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிக்கிறேன். மாற்று மத சகோதரர்கள் குவைத்தில், அதாவது முஸ்லீம் அல்லாத நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த முஸ்லீம் நண்பர்கள், கூட வேலை பார்க்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்களுக்கு பக்ரீத் பெருநாளினுடைய வாழ்த்துக்களை கட்டாயமாக தெரிவிங்க. அவர்கள்ட்ட இருந்து பிரியாணியை மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குவைத்தினுடைய மன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. குவைத்தில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, சகோதரத்துவத்தோட எல்லாரும் அன்பை பரிமாறிக்கோங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல், இந்தியர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டில் மனைவியினுடைய பெயரை சேர்ப்பதற்கு புதிய நடைமுறை தற்பொழுது வருது. பழைய நடைமுறைப்படி திருமண சான்று அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு. அது தற்பொழுது நீக்கப்பட்டு இணைப்பு செய் அப்படிங்கிற ஒரு படிவத்தோடு நாம் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆவணமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யாரை மனைவியாக சேர்க்க போகிறோமோ அவர்களுடைய சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அதன் பிறகு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே போல் அந்த இணைப்பு செய் அப்படிங்கிற படிவத்தில் அவருடைய நேமு, முகவரி, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே சரியான முறையில் ஃபில் பண்ணி அவங்களுக்கு இடையில் திருமண பந்தம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்ட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதேபோல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இந்தியர்கள் தங்களுடைய புதிய மனைவியினுடைய பெயரை சேர்ப்பதற்கு ஆவணங்களாக அவர்களுடைய விவாகரத்து சர்டிஃபிகேட், முன்னாள் மனைவியினுடைய விவாகரத்து சர்டிஃபிகேட், புதிய மறுமணம் செய்த மனைவியினுடைய அந்த சர்டிஃபிகேட், இது இல்லாமல் ஒருவேளை முன்னாள் மனைவி இறந்துருந்தாங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டையும் பாஸ்போர்ட்டு அந்த ஆஃபீஸில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்குமே இந்த இணைப்பு செய் படிவத்திலே நாம் பூர்த்தி செய்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து 2,36,000 வெளிநாட்டவர்கள் தங்களுடைய ஈத் பெருநாள் கொண்டாட்டங்களுக்காக குவைத் விமான நிலையத்தை பயன்படுத்தி வெளியேறி இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு விமான டிக்கெட் விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்கூட்டியே டிக்கெட்டை நாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் குறையும். எல்லா வெளிநாட்டவர்களும் உஷாராக இருங்க. அடுத்து, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்சிகள் ரொம்பவே அசாதாரணமாக தெரிந்தாலும் கேரளாவினுடைய ஆலுவாவில் இது நடந்திருக்கு. அதாவது இது நெருப்புக்கோழி. இந்த நெருப்புக்கோழி ஒரு பண்ணையிலேருந்து வெளியாகி தெருக்களில் ஓடக்கூடிய காட்சி. இதை பார்க்கும் பொழுது டைனோசர் ஏதோ உள்ளே வந்துருச்சு போல் ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஈத் பெருநாளினுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க.